கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் கொலோசியர் 3:21. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் பட்டணத்தை எழுதுகிறார். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் திடனற்று போகத்தக்கதான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். மனசு காயப்படுற மாதிரி பேசுகிறோம். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. வேத புஸ்தகம் எப்படியா சொல்லு, திடனற்று போகக்கூடாது. திடனற்று போய்விட்டால் அந்த பிள்ளைகள் வளர்ச்சியிலே குறுகிவிடும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தருக்கு வல்லமை உண்டு. ஒரு பிள்ளை நல்லா படிக்கும், இன்னொரு பிள்ளை படிச்சிருக்காது. அந்த படிக்காத பிள்ளையை திடனற்றவர்களமாய் பேசுவோம். நீ எல்லாம் எதுக்கு தான் லாய்க்கியா இருப்ப தெரியலையே, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ அவ்வளவுதான் என்று சொல்லி திடனற்று போகிற மாதிரி பேசிடுவோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளை அப்ரிஷியேட் பண்ணி உற்சாகப்படுத்தி தான் பேச வேண்டும். அவர்களை ஒரு நாள் திடனற்று போகிற மாதிரி பேசக்கூடாது. நம்ம மனசில் உள்ளதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், பைபிள் இப்படி வசனம் சொல்லுகிறது, நீ ஆண்டவரை சார்ந்திரு. நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். சொல்லி முடித்த உடனே நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் என்று நினைக்காதிருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய காரியங்களை, கர்த்தருடைய காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் பிடித்து கொள்வார்கள். திடனற்று போகிற மாதிரி பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளை அவங்க சோர்ந்து போகிற மாதிரி வார்த்தை பேசிடக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாங்க என்று பேசக்கூடாது. இது பெற்றோர்கள் நாம் செய்கிற பெரிய தவறாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் கூட அப்படி செய்திருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதுங்க. ஆண்டவரை பற்றி நல்ல விதமாக சொல்லி கொடுங்க. ஒரு பிள்ளை வேகமாக படிக்கும், ஒரு பிள்ளை நல்ல பாட்டு பாடும், ஒரு பிள்ளை பாடாது தான். ஆனாலும் நாம் திடனற்று போகிற மாதிரி அந்த பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கிறது, எப்படி அந்த திறமையில பிள்ளையை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரலாம் என்று தான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர மாறாக எதையும் சொல்லி நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படி பைபிள் சொல்லுகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள், நாம் பிள்ளைகளை திடனற்று போகாதபடி அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை, அப்ரிஷியேட் பண்ணுற வார்த்தைகளை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை, கர்த்தர் பக்கமாய் சேர்க்கிற வார்த்தைகளை, பெற்றோர்களை கனப்படுத்துகிற வார்த்தைகளை, பெரியவர்களை மதிக்கிற வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம கற்றுக் கொடுப்போம். உங்கள் கோபப்படாதபடி நம்ம நடந்து கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம் ஜெபத்திற்கு பதில் தருவாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இந்த வேத வசனங்களின் மூலமாய் நீர் எங்களுக்கு நிறைய காரியங்களை பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வசனத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.